வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரல் நெட்வொர்க் அஜைலிட்டி ஆஃப் த பிரெயின் அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவும் இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். நியூரோலஜிஸ்ட் அப்படின்னு சொன்னால் என்ன? மூளைக்கு தொடர்புடையதும் நரம்பு மண்டலத்துக்கு என்ன தொடர்புடையதாக இருக்கக்கூடிய செய்திகளை சிறப்பாக எடுத்து கூறுபவர் அப்படின்னு அர்த்தம். சிறப்பாக சொல்பவர் அப்படின்னு. அது நியூரல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய உளவியல் அடிப்படைகள் என்ன, அந்த உளவியல் அடிப்படையில் அந்த நியூரல் நெட்வொர்க் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நரம்புகளின் செயல்பாட்டை மேன்மைப்படுத்துவது, சிறப்புப்படுத்துவது, செம்மையாக செய்வது, அதுபோல் அதில் பார்த்துக்க முடியும். அந்த அடிப்படையில் முதல்ல என்ன பார்த்தோம்? கிராஸ்மோட்டார் ஆக்டிவிட்டி என்ன பண்ணோம்? நியூரல் நெட்வொர்க்கோட கனெக்ஷன்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். ஒரு நியூரல் கனெக்ஷனில் ஒரு டென்ட்ரைட்டுக்கும் நியூரல் எட்டுக்கும் அந்த எட்ஜில் என்ன பண்ணோம்? அது ஒரு அந்த செய்தியை அந்த இருக்கிற நுனியில் அதுக்கு சென்று கடத்தும். அங்கேருந்து அடுத்த எண்டுக்கு போகும். இப்போ நம்ம வாயில் சொல்கிறோம்ல, இந்த எண்டுக்கு போகும், இந்த எண்டில் அந்த எண்டுக்கு போகும் அப்படின்னு சொன்னால் இது போகும்னு சொல்லக்கூடிய நேரத்திற்கு முன்பாகவே அது என்ன பண்ணும்? அடுத்த எண்டில் அந்த நியூரல் நெட்வொர்க்கோட கனெக்ஷன்ஸுக்கு போயிட்டே இருக்கும். அது கடைசியில் போய் கண்ணில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பர்பிள் கலர், பார்க்கக்கூடியது ஒரு பிங்க் கலர், இல்லை பசுமையான ஒரு பச்சை நிறம். அந்த மரம் ஃபுல்லாகவே பச்சையாக இருக்குது, நிறைய பூ பூத்துருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பார்க்கும் பொழுதே தெரிந்து கொள்கிறோம். அது என்ன நிறம் என்பதை பார்க்கும்போதே தெரிந்து கொள்கிறோம். அது மரம் புஷ்பித்திருக்கு, நிறைய பூ பூத்திருக்கு, இது வசந்த காலம், அதனால எல்லா மரமும் இலையெல்லாம் இல்லாட்ட கூட நிச்சயமாக அது பூ பூத்திருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதனுடைய செயல்பாட்டே அது காலம் மாறாமல் வருஷத்தில் 4 விதமான காலம் என்ன இருக்கு? 6 காலம். வசந்த ருத்து அப்படின்னா இந்த வசந்த ருத்துல சிறப்பாக என்ன பூக்கள் பூத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுதே புரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால் த பர்செப்ஷன், விஷுவல் பர்செப்ஷன் இருக்கே அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த விஷுவல் பர்செப்ஷனோட கனெக்ஷன் எங்கே இருக்குது? மூளையில் அப்படின்னு சொன்னால் அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் சிறப்பாக பார்க்குற செய்தியை அதில் பதிவு பண்ணிக்கும். இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் முதல்ல பார்த்தோம் கிராஸ்மோட்டார் ஆக்டிவிட்டி. காலை 1 நிமிஷம் இருந்துக்கிட்டு என்ன தரைக்கு மேலே தூக்குங்க. உங்களுக்கு என்ன அளவுக்கு பேலன்ஸ் வருது பார்க்கலாம். அப்படின்னா பேலன்ஸ் வரத்துக்கு முன்னையே உழுந்துடுறோமா, இல்லை உழற மாதிரி ஆயிடுறோமா, அப்படி தள்ளாடி விடுதா அப்படின்னா அப்போ என்னாச்சு? பேங்க்கில் இந்த நியூரல் நெட்வொர்க்கோட ஸ்ட்ரெங்தன்ஸ் இட் இஸ் என்ன அதனோட ஃபங்க்ஷனிங் எபிலிட்டியில் என்ன டெபாசிட்டில் என்ன இல்லை, பணமே இல்லை. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் எடுக்கணும்னு சொன்னால் பேங்க் என்ன பண்ணாது? அலோவ் பண்ணாது. அம்மா உங்கள்கிட்ட போதுமான அளவு பேலன்ஸ் இல்லை, முதல்ல பேலன்ஸை முதல்ல கணக்கில் பணம் சேர்த்து வைங்க, அது போதுமான அளவுக்கு அந்த பேலன்ஸோட லிமிட் இருக்கு, அதை தாண்டின உடனே நீங்கள் அந்த தாண்டருக்கு இருக்கிற பணத்தெல்லாம் வித்ட்ரா பண்ணலாம். முதல்ல கணக்கில் காசு கட்டுங்க அப்படின்னு அந்த பேங்க் மேனேஜர் நம்மளுக்கு சொல்லி விடுவாங்க. நாமளே பேங்க் மேனேஜராக இருந்தாலும் அதுதான் ரூலு. நம்மளுக்கு தெரியப்பட்டவங்க பேங்க் மேனேஜராக இருந்தாலும் அதான் ரூலு. இல்லை நம்மளுக்கு யாருமே தெரியாது, அவங்க பேங்க் மேனேஜர்ன்றது அவங்க சீசன் காமன் லேடி இல்லை காமன் மேன் அப்படின்னு சொன்னால் அப்போவும் அவங்க என்ன சொல்லுவாங்க? தெரியாதப்பட்டவங்களாக இருந்தாலும் அம்மா கணக்கில் போதுமான பணம் இல்லை, நீங்கள் பணம் வித்ட்ரா பண்ண முடியாது அப்படின்னு சத்தம் போட மாட்டாங்க, பொலைட்டாக சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாம் என்ன நடக்கும்னு கேட்டால் அந்த சத்தம் போடலை பொலைட்டாக சொல்லுவாங்கன்றத நம்ம பாடி என்ன பண்ணுறது? கீழே சாஞ்சி விடுது, சாஞ்சிட்டு பார்க்குது. அப்போ என்ன செய்யணும்? நம்ம முதல்ல உட்காந்து நம்ம ஒரு பேங்க் ஆஃபீஸர் நம்மளுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்களோ அதுபோல் பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. நாம் நியூரோ சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லிக் கொடுப்போம்? எப்படி பாடியில் இருக்கிற பேலன்ஸு, நியூரல் நெட்வொர்க்கோட கெப்பாசிட்டி, ஹவ் இட் கேன் பி ஸ்ட்ரெங்தன்ட், ஹவ் இட் கேன் பி ஏபிள் டு ஃபங்க்ஷன் ஸ்விஃப்ட்லி அப்படின்னு தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதில் ஒன்று தான் என்ன? 5 புலன்கள் இருக்குது. 5 புலன்களுக்கு தேவையான செய்திகள் என்னெல்லாம் உண்டு? மெய்வாய் கண் மூக்கு செவின்னு சொன்னால் விஷுவல் பர்செப்ஷன், ஆடிட்டரி பர்செப்ஷன், அப்புறம் டாக்டைல் சென்சேஷன்ஸ், அதுக்கப்புறம் டேஸ்ட் பட்ஸில் சொல்கிறது, அப்புறம் வாய் என்ன சொன்னால் சிறப்பாக பேசுறது, அப்புறம் மல்டி டாஸ்கிங், அது எல்லாமே டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன், டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அட்டென்ஷன், அப்புறம் சேஃப் ஆஃப் ஃபோக்கஸிங், இது எல்லாமே நம்ம அதில் பார்த்துட்டு வரோம். அதில் அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அட்டென்ஷன் வரும்பொழுது மல்டி டாஸ்கிங் இருக்கும், அது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த பிரெயினுக்கு. ஆனால் இது எல்லாமே 70 வயசுக்கு மேலே தான் நம்ம பார்த்துக்கணும். ஒய் ஷுட் வி டூ இட் நவ் அப்படின்னு கேட்குறவங்களாம் இருப்பாங்க. என்ன இட் இஸ் நாட் ஸோ. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு 40 வயசு தாண்டின உடனே, ஒரு 20 வயசு துவங்கிட்ட உடனே அப்படின்னா அது 20 வயசுலேருந்தே இது போல் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அதே மாதிரி சென்சேஷன் மூலமாக உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு, அப்படி முதுகில் ஒரு எழுத்து எழுதும் போது அது என்ன எழுத்துன்னு சொல்கிறதுக்கு, மேலே டச் பண்ணாலே டக்டல் சென்சேஷன் இஸ் மோர் சென்சிட்டிவ் அப்படின்னா டக்டல் சென்சேஷனுக்கு சிறப்பான செய்திகளை நம்ம என்ன கொடுத்து அதை மேலும் மேலும் என்ன பயன்படுத்திக்கணும். தொட்டாலே நம்மளுக்கு பிடிக்காது, தொட்டாலே நம்மளுக்கு சென்சேஷனே கிடையாது, நம்ம மேலே யாரான ஒரு பென்சில் மேலே இடித்தா கூட நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு சொன்னால் அந்த அளவுக்கு நம்ம என்ன ஸ்மட்ஜாக, அதாவது உணர்வு இல்லாமல் இருக்கிறத காட்டிலும் உணர்வு சென்சிட்டிவாக இருக்கிறது ரொம்ப அவசியம். சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கும் சரிதான், அதே மாதிரி தொடக்கூடிய உணர்ச்சிகளுக்கும் சரிதான். ரெண்டுத்துக்கும் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தால் நம்மளால் நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும். அந்த அளவுக்கு பிரெயின் அலர்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் சென்சேஷனுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அட்டென்ஷன் அது என்ன பண்ணோம், நம்ம ஒரு அட்டென்ஷன்னாலே ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இடத்த பார்த்தா தான். லெட்டர் கிராசிங் இருக்கும், எழுத்தெல்லாம் எழுதியிருக்கோம், ஒரு ஷீட் ஃபுல்லாக ஒரு 500 எழுத்துக்கு மேலே இருக்கும், 1000 எழுத்து இருக்கும் அப்படின்னா அந்த எழுத்துக்கு நடுவில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், வொவல்ஸ், கான்சனன்ட்ஸ். அது இல்லாமல் அதில் மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் இருக்கா, எங்கேயான சிஏடி வந்திருக்கா, எங்கேயான பிஏடி வந்திருக்கா, எங்கேயான சில இடத்துல டிஓஜி எழுதியிருக்கா பாரு, இல்லாட்டி போனால் மேட் எம்பிஏடி மேட் எழுதியிருக்கா பாரு அப்படின்னு சொன்னால் எந்த ஆங்கிள்லாம் நம்மளுக்கு அதுக்கு பொருள் உள்ள எழுத்துக்களை கனெக்ட் பண்ண முடியுமோ அந்த எழுத்துக்களை அவ்வாறு கனெக்ட் பண்ணோம். அதுக்கு ஒரு தனி கலரில் காமிக்கணும். கலர் ஒரே மாதிரி கலரில் காமிக்கிற வளைவெல்லாம் அது எழுத்துக்களே பக்கத்தில் அருகாமையில் இருக்கிறது, இது 3 எழுத்தும் சேர்ந்து ஒரு பொருள் சொல்லும் அப்படி. பிஓ ஓகே புக் எங்கேயா பக்கத்தில் இருக்கா பாரு, ஒரு ஜிக்ஸாக் மாதிரி இருக்கா, இசட் போல் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னால் அதற்கு எல்லாவற்றுக்குமே என்ன மூளை தொடர்ந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறதுக்கு 4 நிமிடங்கள் போகும். அந்த 4 நிமிடங்கள் குவிந்த கவனத்தோடு, ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன், குவிந்த கவனத்தோடு இவைகளை செய்ய துவங்கினால் இவை சிறப்பான பயனை அளிக்கும். யாருக்கு, செய்கிறவங்களுக்கு. அதே நேரத்தில் மூளை தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும். என்ன சொல்லும், இப்படியெல்லாம் நம்ம அதை பழக்கப்படுத்துகிறோம் இல்லையா, அதனால் அது எப்படி விரைவாக செய்திகளை சேகரித்து கொள்வது அப்படின்றதுக்காக வேண்டி அது என்ன சொல்லும், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி இந்த அடிப்படையில் நம்மளோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை சிறப்புப்படுத்திக்கலாம், நம்மளோட நியூரல் நெட்வொர்க்கோட அஜைலிட்டியோ சிறப்புப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.